இங்கிலாந்து அணியை 4 விக்கெட் வித்தியாசத்தில் வீழ்த்தி இந்திய அணி அபாரம். சாம்பியன்ஸ் கோப்பையை 3வது முறையாக வென்று அசத்தல். சாம்பியன்ஸ் கோப்பை இறுதிப் போட்டியில் கேப்டன் ரோஹித் சர்மா ஆட்ட நாயகனாக தேர்வு. தொடக்கத்தில் அதிரடியாக விளையாடி 76 ரன்கள் தெரித்து வெற்றிக்கு அடித்தளம் அமைத்தார். சாம்பியன்ஸ் டிராபி கிரிக்கெட் தொடரை வென்ற இந்திய அணிக்கு பிரதமர் மோடி, குடியரசுத் தலைவர், எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி வாழ்த்து. முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின், புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமியும் பாராட்டு. நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடரின் 2வது அமர்வு இன்று தொடங்க உள்ள நிலையில் வக்ஃப் மசோதாவை தாக்கல் செய்ய மத்திய அரசு திட்டம். மணிப்பூர் பிரச்சினை, அமெரிக்காவின் வரி நெருக்கடி விவகாரங்களை கிளப்ப எதிர்க்கட்சிகள் முடிவு. நாடாளுமன்றத்தில் தொகுதி மறுவரை உள்ளிட்ட பிரச்சினைகளை எழுப்ப திமுக முடிவு. அனைத்து கட்சிகளுடன் ஒருங்கிணைந்து முன்னெடுப்புகளை மேற்கொள்ள எம்பிக்களுக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அறிவுறுத்தல். திமுக எம்பிக்கள் கூட்டத்தில் 3 முக்கிய தீர்மானங்கள் நிறைவேற்றம். தொகுதி மறுசீரமைப்பு விவகாரத்தில் முதலமைச்சரின் முயற்சிகளுக்கு துணை நின்று குரல் எழுப்ப தீர்மானம். திருப்பதி ஏழுமலையான் கோயிலில் 5 நாட்கள் நடைபெறும் வருடாந்திர தெப்பக்குள உற்சவம் கோலாகலமாக தொடங்கியது. சீதா லட்சுமணருடன் கோதண்ட ராமராக தெப்பத்தில் எழுந்தருளிய ஏழுமலையான். மூன்றாவது குழந்தை பெற்றுக்கொள்ளும் பெண்களுக்கு 50,000 ரூபாய் பரிசு. ஆந்திர மாநில தெலுங்கு தேசம் எம்பி காளிசெட்டி அப்பழ நாயுடு அறிவிப்பு. கனடாவின் புதிய பிரதமராகிறார் மார்க் கார்னி. லிபரல் கட்சியின் புதிய தலைவராக கார்னி தேர்வு செய்யப்பட்டுள்ளதாக கட்சி தலைமை அறிவிப்பு. அமெரிக்க தொழிலதிபர் எலான் மஸ்கின் டெஸ்லா நிறுவனத்தின் மதிப்பு இதுவரை இல்லாத அளவுக்கு வீழ்ச்சி. டொனால்ட் ட்ரம்ப் நிர்வாகத்தில் அங்கம் வகிப்பதே சொத்து மதிப்பு சரிவுக்கு காரணம் என நிபுணர்கள் கணிப்பு. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.